கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் வாழ்த்துக்களின் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 40 நாள் உபவாச நாட்களிலும் கூட அநேக காரியங்களுக்காக ஜெபிப்பீர்கள். ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த 40 நாட்களும் நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்வீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் ஜீவன் இல்லாமல் காணப்படுகிறதோ, எது துவங்கி முடிக்க முடியாமல் காணப்படுகிறதோ, ஊழியத்தில் வரங்கள் வல்லமைகள் செயல்பட வேண்டுமா, இந்த 40 நாட்களும் அவர் நமக்காக சிலுவைக்கு சென்றார். அவர் எனக்காக பாடுகள் பட்டார். என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் பாடுகள் பட்டார். என் மேல் இருக்கிற எல்லா கடனையும், பிசாசு என் மீது வைத்திருக்கிற எல்லா கடன்களையும் இயேசு கிறிஸ்து அவர் பேரில் எடுத்துக்கொண்டு அவரில் இருக்கிற வெற்றியை, அவர்களுக்கு ஜெயத்தை எனக்கு கொடுத்து விட்டார். அந்த ஜெய கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நான் இந்த நாட்கள் 40 நாளும் நன்றி சொல்லி, எனக்காக தான் மரித்தேன், எனக்காக பாடுகள் பட்டேன், எனக்காக காயப்பட்டேன், அந்த காயப்பட்ட அந்த வெட்டப்பட்ட அந்த பகுதியிலிருந்து வந்த இரத்தத்தையும் அந்த வெட்டப்பட்ட சரீரத்தையும் என் கைகள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால நான் பெற்றுக்கொண்டு பானம் பண்ணி புசிக்கும் பொழுதும், உபவாசம் பண்ணும்போது நிச்சயமாக நான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். மெய்யான போஜனத்தை, மெய்யான பானமாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தையும் சரீரத்தையும் நீங்கள் புசிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களிலும், நீங்க அவரிலும் நிலைத்திருக்கிறீங்க. அப்படி அவர் நிலைத்திருக்கும் போது உங்களுக்குள்ள இருந்து பிதாவாகிய தேவனிடத்தில் அவருக்குள்ள இருந்த ஆவியானவர் உங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுவார். உடனே 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 அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. தேவன் நிச்சயமாக உங்க ஜெபங்களை, விண்ணப்பங்களையும் அவர் கேட்கிறவராயிருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனமும் அதே தான் சொல்லுகிறது. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அந்த சாட்சியாம். பிரியமானவர்களே, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம்னு சொல்லிக்கிறார். இந்த 40 நாளுக்குள்ள உபவாசம் பண்ணும்போது கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்க சரீரத்தில் எந்த பகுதியில பலவீனம் காணப்படுகிறது, பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். உங்களை கர்த்தர் அவர் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து உயிரோடு எழுப்புறது போல உங்களோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நித்திய ஜீவனை காண்பீர்கள், ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். உபவாச நாட்கள்ல ஒருமனப்படுங்கள், வேதத்தை வாசிங்கள், ஜெபிங்கள், ஆராதிங்க, கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. அப்பதான் நிச்சயமாக எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதத்தை, விடுதலை காண முடியும். என்னுடைய வாழ்க்கையில் அநேக சாட்சிகள் உண்டு. அநேக அற்புத அதிசயங்கள் நான் கண்டு கொண்டு இருக்கிறேன். வருடம் மற்றவர்களும் உற்சாகப்படுத்துவேன். என்னோடு கூட ஜூமில் இணைந்து ஜெபிக்கிற சகோதரிகளுக்கும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுக்கும். அநேக அற்புத அதிசயங்களை செய்து கொண்டு தினமும் நாங்கள் ஜூம்ல உபவாசம் பண்ணி ஜெபித்து கம்யூனியன், எல்லா வீடுகளும் கம்யூனியன் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு வீடுகள் தூரம் அப்ப பெற்றது போல இந்த நாட்கள், இந்த லெண்ட் டேஸ் மட்டுமல்ல, மற்ற நாட்களும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அற்புதங்கள், அதிசயங்களை காண்பீர்கள். அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுகிற நித்திய ஜீவன் உண்டு. அவர் உங்களிலும், நீங்க அவரில் நிலைத்திருப்பீங்க. கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen.